12 லட்சத்துல பிளாட் 27 லட்சத்துல தனி வீடே வந்து கொடுத்துறாங்க. 1 BHK வீடு. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 27 லட்சத்துல 1 BHK வீடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு 2 BHK வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 36 லட்சத்துல 2 BHK வந்து கட்டி கொடுத்துறாங்க. இல்ல எனக்கு 3 BHK வேணும்னா 48 லட்சத்துல தனி வீடு 3 BHK வீடு வில்லா டைப்ல லக்ஸரியாவே சூப்பரா வந்து கட்டி கொடுத்துறாங்க. நான் எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. இது லோ பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை சரௌண்டிங்ல நிறைய பேர் இருக்கீங்க. அதுவும் இந்த மாதிரி மெயினான ஒரு சிட்டி ஒரு லொகேஷனுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த வீடே கிடைக்கும் போது நம்ம ஏன் வாடகை வீட்டுல இருக்கணும் அப்படின்ற முக்கியமான ஒரு கண்டென்ட் தான். அதை நோக்கி தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துட்டு போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லொகேஷன், பரபரப்பான ஒரு லொகேஷன். சென்னைக்குள்ள இந்த லொகேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. லேண்டே பாத்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்ல நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லொகேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா ரெண்டல் இன்கம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குதுங்க. ரெண்டலுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்காது, வீடே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு கூட சொல்லலாம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸும் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள நம்மளுக்கு ஒரு தனி வீடு சொந்த வீடு வாங்கணும், இல்ல ஒரு இடமே வாங்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய எட்டாக்கணியா தான் இருக்கு. அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்ஃபில் பண்ணி வைக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப் ஸ்கொயர் தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நமக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்கை தான் பாத்தீங்கன்னா ப்ராப் ஸ்கொயர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரக்கடம் ஜங்ஷன் பக்கத்திலே தாங்க அமைஞ்சிட்டு இருக்கு.